ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு ரேஷன் கார்டு ரிசல்ட் இன்னும் வரல இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு போன தடவை ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். அதாவது நானே ஓன் வாய்ஸாக பேசி இந்த மந்த் 15க்குள்ளே கண்டிப்பாக வந்துடுற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டும் அறிவிச்சாச்சு. ஆனால் பாருங்கள், 15 தாண்டி இன்றைக்கி டேட் 17 ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் கமெண்டில் கேட்குறாங்க, எப்போ ரிசல்ட் வரும், எப்போ ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு 2 நாளாக, அதாவது என்ன சொல்கிறது, போன 2 நாளாக வீடியோ போட முடியல. அதனால உங்களுக்கு நிறைய பேர் கமெண்டில் கண்டிப்பாக அப்டேட் கொடுங்க, வீடியோ போடுங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப என்னை கொந்தளித்து அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அதாவது இந்த வீடியோவில் எந்த ஆடியோ தகவலும் இல்லை. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சொன்ன ஆடியோ தகவல் படி 15 சொன்னாங்க. இப்போ என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஹெட் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க ரெக்கார்ட் பண்ணல. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா 21, அதாவது ஜூலை 21 நீங்கள் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக வந்துடும் அப்படிமா சொல்கிறாங்க. நம்மளும் கிட்டத்தட்ட இந்த ரேஷன் ரிசல்ட்டுக்காக கிட்டத்தட்ட 1 இயர் தாண்டியும் நிறைய பேர் இதே எனக்கு வேண்டாம், ஆளை விடுங்கடா சாமி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போன மாதிரி சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஃபோன் கான்டாக்டில் இருக்காங்க. இப்போ கூட கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணி ஏதோ அப்படி இருக்கான்னு கேட்டேன். அவர் இல்லை அதெல்லாம் விட்டுட்டேன் அதெல்லாம் நான் வேறு வேலைக்கு போயிட்டேன், அதெல்லாம் நான் இப்போ எதிர்பார்க்கல, நான் விட்டுட்டேன் நான் அதை பற்றி நினைக்கல அப்படின்னு தான் சொன்னார். ஸோ நான் கூட சொன்னேன், நானும் இந்த மாதிரி வீடியோ நிறைய போட்டேன், இப்போ இடையில விட்டுட்டேன். ஸோ சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அதனால தான் உங்கள்கிட்ட அப்டேட் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவர் நிலைமையில் அவர் சொல்கிறாரு. ஸோ நம்ம இந்த வராமல் இருக்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறாங்க, இதுதான் எனக்கு லைஃபு, இதை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மனநிலை இருக்காங்கல்ல, அவங்களுக்காகவே அப்டேட் கொடுக்கணுமா இல்லையா, அதனால தான் சிரமப்பட்டுட்டு நானும் அவங்களுக்காக அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேன். ஆனால் இப்போ பாருங்கள், 15 சொன்னவங்க இப்போ 21 சொல்கிறாங்க. ஆனால் 1 இயருக்கு மேலே வெயிட் பண்ணியும் எப்போடா ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரிசல்ட் வருமா வராதா, இது கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படி மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இது நல்லா கேளுங்க, கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துக்கு நம்ம ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கு. 36 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்தபடி 2 மாவட்டத்துக்கு பெண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 மாவட்டத்துக்கு பெண்டிங் போட்டவங்க ரிசல்ட் வராமல் விட மாட்டாங்க, கண்டிப்பாக ரிசல்ட் அறிவிச்சிருவாங்க. ஸோ எந்த பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் ரிசல்ட்டை தள்ளிப்பட வாய்ப்பே கிடையாது. லேட்டாக தவிர ரிசல்ட் கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஸோ டிஆர்பி, அதாவது டிஆர்பியில் ஜேஆர்எஃப்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மந்த் சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலராக டேட் 15 சொன்னாங்க. என்கிட்ட அவங்க ஆடியோ தகவல் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கு 21 சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் எத்தனை நாள் தான் இங்கே இழுத்துகிட்டே போவாங்க, எத்தனை நாள் தான் இப்போ மறைச்சிட்டே இருக்க முடியும், எத்தனை நாள் தான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கேள்வியும் உங்களோட கேள்வியும் அதுதான். ஸோ இந்த மந்த் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட இந்த மந்த்து கிட்டத்தட்ட 13 நாள் தான் இருக்குது. ஸோ ஜூலை மந்த் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி தான். நம்ம அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஸோ அப்டேட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்டேட் வருதோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அப்டேட் இது வரைக்கும் தான். ஏதாவது நான் ஃபோன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா நான் ஃபோன் பண்ணி கேட்கல, என்ன ஃபோன் பண்ணி கேட்டாலும் இதுதான் சொல்லுவாங்கன்னு தெரியும். ஸோ நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், இல்லைன்னு சொல்லலை. நீ மொஹரம் இன்னைக்கு. ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஆனால் நான் ஃபோன் பண்ணி கேட்கல. கண்டிப்பாக இன்னும் 1 ஹவரில் கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணி கேட்டாலும் அந்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இது ஃபோன் பண்ணி கேட்கல. சப்ஸ்கிரைபர் நேற்று சொன்ன தகவலில் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். 21 சொல்லியிருக்காங்க. ஸோ 21 எதிர்பார்க்கலாம். மேலும் தகவல் கிடைச்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்டேட்டு எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டு இது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 21 எதிர்பாருங்க. அதுக்கப்புறம் வரலனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம அப்டேட் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கிறோம், நிறையா ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மனம் தளராமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேன், எதிர்பாருங்க. சப்போஸ் நீங்கள் வரலாம், வராமல் இருக்காது. நிறைய பேர் கேட்குறாங்க, நோட்டிஃபிகேஷன் வேறு மாவட்டத்துக்கு விடுவாங்க, இனிமேல் ரேஷன் கார்டு ஷாப் ரிசல்ட் விடலான்னு இதை கேன்சல் பண்ணிவிட்டு இன்னும் விடுவாங்க அப்படிமா சொல்கிறாங்க. அப்படிலாம் விடவே மாட்டாங்க. இந்த 38 மாவட்டம் கம்ப்ளீட் பண்ணியதுக்கு அப்புறம் தான் புது நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இனி வேறு மாவட்டத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம். இந்த கம்ப்ளீட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு மாவட்டத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் புதுசாக விடுவாங்க. ஸோ அது நெக்ஸ்ட் இயரில் விடுவாங்க, இந்த இயர் விட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நல்ல அப்டேட்டாக கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தகுந்தபடி வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல அப்டேட்டோட நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.